வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ இந்தியன் நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டேஜ் 1 முடிஞ்சு இப்போ ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸ்டேஜ் 1ல என்னென்ன யாருக்கு எக்ஸாம் இருந்தது, எப்படி கட் ஆஃப் வரும், ஸ்டேஜ் 2ல என்ன சிலபஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த நிறைய பேர் வந்து எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கு மெட்டீரியல் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேங்களா, இப்போ அந்த மெட்டீரியல் வந்து எப்படி பை பண்ணலாம் அண்ட் அந்த மெட்டீரியல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் ஏடுசோட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்தியன் நேவில இருக்க இப்போ எம்ஆர்க்கு இப்போ இது எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. அதாவது ஸ்டேஜ் 1 முடிஞ்சு ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தியன் ஆர்மிக்கான பிசிக்கல் போக போறீங்க. அடுத்து வரக்கூடிய இந்தியன் ஆர்மிக்கான செலெக்ஷனா இருக்கட்டும், நம்ம அக்னிவீர் நேவி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுத்துக்குமே இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த மெட்டீரியலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் 199. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான மெட்டீரியலா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படிதான் இந்த மெட்டீரியலை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். எம்ஆருக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். சயின்ஸ், மேக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 50 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, 50 கொஸ்டின் 50 மார்க். டோட்டலாக உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இங்கே கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, ராங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதாவது 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஓகேங்களா, நீங்க கரெக்டான கொஸ்டின்ஸை மட்டும் கரெக்டாக அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இதோடைய கட் ஆஃப் என்ன இருக்கும், எவ்வளவு மார்க் எடுத்தா நமக்கு கிடைக்கும், ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துலாம். நம்மளோட இந்த 199 பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படின்றத பார்த்துலாம். குறிப்பிட்டு வந்து இந்த எம்ஆருக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் இருக்கு. ஓகேங்களா, இதுல 500+ ஜிகே கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்கு. ஓகேங்களா, இது தனியா இது நான் சொல்றது வந்து ஒரு தனி. ஓகேங்களா, 500+ ஜிகே பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 500+ சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்கும். இந்த சயின்ஸ் கொஸ்டின்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜியும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, அந்த மேக்ஸுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அப்படின்னா அதுல கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ புதுசா இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ ஆல்ரெடி நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன்ல ஒரு கோச்சிங்ல படிச்சுட்டு இருக்கலாம். அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மெட்டீரியல் வாங்கி இப்போ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா புதுசா படிக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, அதனால ஒரு மெட்டீரியல் வாங்கி புதுசா படிக்கும் போது அதுல இருக்க விஷயம் என்னன்றது தெரியாது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இப்போ ஆன்லைன்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து யூடியூப்லயும் கிளாஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃப்ரீ, அதாவது பிரைஸ் வந்து நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆன்லைன்ல படிக்கிற மாதிரியும் ஃபீஸஸ் இருக்கு. ஓகேங்களா, அது படிச்சுக்கிட்டே இந்த மெட்டீரியல் நீங்க வாங்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பை லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கு. ஓகேங்களா, அந்த லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, இந்த பேஜ்ல வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ ஆகும். இந்த இடத்துல பே அப்படின்ற ஒரு பே அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐல பே பண்ணலாம், அப்படின்னா ஸ்கேனர், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் காமிக்கும். உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை கொடுத்து நீங்க பே பண்ணலாம். ஸோ இதுல உங்களுடைய பேமெண்ட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஸோ இதில் கான்டாக்ட் அஸ் இருக்கு. இந்த இமெயில் ஐடிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த யூபிஐ, அதாவது இந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு பே பண்ண தெரியல அப்படின்னா அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு கூட பை பண்ணுங்க. அப்படி இல்லை இது உங்களுக்கு ஏதாவது ஃபெயில், ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனல்லையும் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பை பண்ணி முடிச்சதும்
ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சதும் அவங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுடைய மெயில் ஐடியில் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. பிடிஎஃப் எல்லாமே உங்களோட மெயில் ஐடியிலே ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படிதான் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஆகலை, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த மெயில் ஐடியில் ஒரு லெட்டர் நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய பிடிஎஃப் ரிசீவ் ஆகும். அதனால ஒரு லெட்டர் இல்லாமல் தெளிவாக நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, அப்படியும் நீங்கள் தப்பாக பே பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இந்த மெயில் ஐடிக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய அமௌண்ட் எங்கேயும் போகாது. கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட் ரீஃபண்டோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியில் பிடிஎஃப் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கூகுள் டிரைவில் தான் உங்களுடைய பிடிஎஃப் எல்லாமே ரிசீவ் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி புக்ஸ்னு இருக்கும். இதில் ஒரு ரெண்டு புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் எஸ்எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரீசனிங் ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் அக்னிவீர் நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 500+ ஜிகே கொஷனுக்கும் 500+ சயின்ஸ் கொஷனுக்கான பிடிஎஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது அக்னிவீர் ஆர்மி புக்ஸ் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜிகேக்கான மெட்டீரியலும் ஆர்மிக்குள்ள மேக்ஸ்க்கான அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஃபோல்டரும் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 பிடிஎஃப்க்கு மேலே இருக்கும். யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ டெமோ எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ நம்மளோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நேவியில் எம்ஆர் அண்ட் 500+ ஜிகே கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நேவி எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆருக்கு. இந்த 2 மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிகே அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் தரவாயிரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் எல்லாமே படித்த மாதிரி தான் இருக்கும். அதனால் தெளிவாக படிங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மெட்டீரியல் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சயின்ஸுக்கும் அந்த ஜிகேக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களால் வாங்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களோட மணிக்கு ஒர்த்தான மெட்டீரியலாக தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள்.